சார் நீங்கள் எப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணீங்க உங்களுக்கு ஞாபகத்தில்? That must have been 1973. 1973. ஓ, அவ்வளோ ப்ரிசைஸாக ஞாபகம் இருக்குது உங்களுக்கு. யார் ஐஷன் பண்ணா? Vakil Maniyer to he was my elder brother's close friend. Lawyer Krishnamurthy. Lawyer Krishnamurthy. Lawyer Krishnamurthy. Or the Mahaperiyava. And he had come to know that Periyava had some eye problems, so naturally he wanted me to go along with him and examine Periyava. அது கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்தது. ஒரு நாள் கம்பேர் பண்ணி ஆக்ஷன் பண்ணார். ஓ, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றும் அது பேசவே இல்லை, பெரியவோட அதை பற்றி எதுவும் பேசவே இல்லை. தரிசனம் மாதம் கிடச்சது. மேபி வித்தின் அபவுட் a week or 10 days time at on the advice of Mr. Krishnamurthy, N. Krishnamurthy, Krishnamurthy. So he told me one thing. You may have to come repeatedly and just be seen by him. And afterwards, we will see what we will do. அப்போ உங்களுக்கு என்ன சார் வயசு இருக்கும்? 73 na, I must have been 33. 33 years. That time you were in ophthalma. 35, okay. ரொம்ப இது ப்ரிசைஸ்லாம் வேண்டாம். 33. I had completed my training in ophthalmology. உங்கள் ட்ரைனிங் ஆப்டர்மாலஜியில் யூஎஸில் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்திருந்தேன். அப்போ நீங்கள் விஜயா ஹாஸ்பிட்டலில் இவர் ஒர்க்கிங் விஹெச்எஸ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை பெரியவாள்கிட்ட போகும்போது நீங்கள் விஹெச்எஸ்ல இருந்தேலாம் விஜயாவில் இருந்தேன். ஓ, when you were with VHS you went to பெரியவா. ஃபைன். ஸோ அப்போனா இப்போ விஜயா ஹாஸ்பிட்டல் சீனே வரல. இல்லை 1974 maybe I had just joined. Okay, right. 73 June he had joined Vijaya Hospital. Okay. ஸோ இப்போ நீங்கள் பெரியவாளை வந்து லாயர் சொன்னார் அடிக்கடி நீங்கள் வந்துட்டு போயின்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஹிண்ட் பண்ணார். ரைட். அப்புறம் எப்போ போவோம் தெரியுமா? he would finish his work almost at about 9 o'clock at night. அதுக்கப்புறம் போகிறப்போ it would take just about an hour and 10 minutes from Adiyar to Math. அப்படியா? அப்போல்லாம் ரோட்ஸ்லாம் ரொம்ப பேடாச்சு. இப்போ மாதிரி கிடையாது. ஜாஸ்தி இருக்குல்லையே, டிராஃபிக் இருக்காது. அந்த நைட் டைம்ல ஜாஸ்தி இருக்குல்ல. Once Lawyer Krishnamurthy's mother accompanied us. Okay. And that is the thing I vividly remember. பெரியவர் படுத்துருந்தார் கட்டில் மேலே. பத்ரி நாங்கள் எல்லாம் போன உடனே அவர் சிஷ்யா எல்லாம் வந்து பாலு ஐ திங்க் பாலு மாமா, ஸ்ரீகண்ட மாமா எல்லாரும் இருப்பா. ஸ்ரீகண்டன், பாலு, கண்டக்டர் வந்திருக்காரு. பெரியவர் வந்து உட்காந்துட்டாரு ஒரு ஷோல இன்னொட்டு. அப்புறம் அவங்க வக்கீல் மணியர்ஸ் பிகாஸ் வக்கீல் மணியர் older than Badri's eldest brother. So you can imagine like, and his mother, she was quite elderly, older than Perivar. I remember அவளை ஸ்தூல சரீரம் இருந்தாலும் she must have done at least 80 நமஸ்காரம் அப்படியே to Perivar. That was really amazing. And then you know Vakil Mani here and he was talking. Badri வாயை திறக்க மாட்டார். நீங்கள் பேசவே மாட்டேன். சரி, அப்போ என்ன சொன்னார் அவர்? ஓப்பனாக சொன்னாரா? இல்லை, அப்போ வந்து ஒரு நாள் காலைப்படையில் போயிருந்தேன். கண்ணை பார்க்காம சொல்லிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். And he started saying his symptoms. இந்த மாதிரி அங்கே ஒரு கோபுரம் தெரியும் இல்லையா, அதாவது இது எங்கே நடந்ததுன்னா தேனம்பாக்கம் ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்கு, இங்கே தான் கேம்ப் பண்ணிட்டு இருந்தார். அந்த கோபுரம் இருக்கு, அது நல்லா தெரிஞ்சுட்டு இருக்குது, இப்போ தெரிய மாட்டேங்கிட்டு சொல்லிட்டு அவரே சம்டைம்ஸ் சொல்கிறேன். ஸோ அவர் பார்க்கலாமான்னு கேட்டு பர்மிஷன் கேட்டு சாதாரண போன எக்ஸாமினேஷன் பண்ணுறது இல்லையா, இந்த மாதிரி கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் பண்ணிடுறோம். At the end of it, I did mention to him that he is a cataract and I feel that you should undergo cataract surgery to do your eyes. டாக்டர் கொஞ்சம் சவுண்டாக பேசணும். சொல்லுங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் பண்ணேல் கேட்ராக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேல், அதை சர்ஜரி பண்ணணும்னு சொன்னேல் பெரியவாள்கிட்ட. இப்போ என்னுடைய க்யூரியாசிட்டி, பெரியவாளை நீங்கள் தொட்டேல் இல்லையா? அப்போல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஒரு ஃபீலிங்கும் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேஷண்ட் பார்க்குற மாதிரி நீங்கள் பெரியவாளை தொட்டேன். ஓகே, ஃபைன்.
அப்புறம் சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, பெரியவான்னு சொல்லிட்டு வக்கீல் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார், அவர் சொல்லியிருக்கார், நிறைய சொல்லியிருக்கார். பட் இருந்தாலும் இவ்வளோ பரிபூர்ணமாக தெரியாது, அவர் வித்தியாசம் தெரியாது. மடத்துடைய அதிபதி அந்த அளவு தான் தெரியும் எனக்கு. நம்மளால தெய்வம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ரைட். இதே இவரோட அண்ணா when he heard that அங்கே போக போகிறோன்றப்போ அவர் சொன்னார், இஸ் எ கிரேட் பர்சன், பட் கண்டிப்பாக நீ போய் பார்த்துட்டு வாங்க. he was quite excited about that. I remember. வெரி குட். ஸோ அப்புறமா என்ன சொன்னா பெரியவா, சர்ஜரி பண்ணணும்னு சொன்ன அப்புறம் படிக்கிற போது he gave us permission that they had to undergo surgery and improve his eyesight. And இத்தனை தேதி வச்சுக்கலாம், இப்போ வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து என்னுடைய அசிஸ்டன்ஸ் இருக்காரியா, அவள்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்ட்டால நம்ம இருக்காரு வாஞ்சிநாத் ஐயரா, முடிகண்டா மாச்சி மாமா, விழியோடைய மாமனார் முடிகண்டா மாச்சி மாமாட்ட பேசிக்கலாம்பா. அவர் கூட தான் இருந்தார். வெரி குட். One thing that one of the very few first visits when we were coming back, I asked him that அவர் வந்து ஒன்றும் ஆப்ரேஷன் பற்றி ஒன்றும் பேசினதில்லை, ஒன்றும் இல்லை, ஏன் சுத்தமுத்தில் இருக்கிற ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். ஐ ஹோப் யூ ஆர் நாட் கோயிங் டு டூ த ஆப்ரேஷன். பேஷண்ட் சொல்லாமல் நான் எப்படி பண்ண போகிறேன், அவர் ஒத்தண்டால் தானே பண்ண போகிறேன் அப்படின்னார். டாக்டர் சொன்னார். ஓகே. அப்புறம் அந்த டேட்டு கொடுத்தது யூ ரிமெம்பர் the things. See, the operation took place 74 November. Okay. But Puduperivala had gone to Calcutta. Calcutta இருந்தார். அப்போ வந்து there was a message that அவருக்கு என்னமோ கண்ணு பார்க்கணும்னுட்டு அவர் சொல்ல அனுப்பினார். So வக்கீல் மணி ஐயரும் டாக்டரும் they went by flight to Calcutta. கல்கட்டா. அன்றைக்கி தான் அப்போ ஏர்போர்ட்டுக்கு கிளம்புனாரு. எனக்கு வீட்டில் ஃபோன் வந்தது. அப்போல்லாம் மொபைல் எல்லாம் கிடையாது. ஃபோன் வந்தது, இப்படி பெரியவாள் ஒத்தண்டி இருக்காரு, இது வந்து 3 நாள் டேட் கொடுத்திருக்காரு, அது வந்து இந்த ஒரு டேட் ஒன்று பண்ணாலும் பண்ணலாம்ட்டு. எனக்கு ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட் அபவுட் இட். இவருக்கு எப்படி சொல்றது, அதுவும் வந்து இவர் புது பெரியவாள் பார்க்கறதுக்கு முன்னாடியே இவருக்கு தெரிஞ்சா நல்லது. இல்லை, உங்களுக்கு ஃபோன் வந்ததுன்னா இட் இஸ் நாட் ஃப்ரம் டாக்டர், மட்டம், ஃப்ரம் தி மடத்துலேருந்து உங்களுக்கு ஃபோன் வந்தது. ஓகே ஓகே. இவரே கேட்டாரு, நான் சொன்னேன் இல்லை இப்போதான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி இருக்காரு. சரி சரி. அப்புறம் and I guess that இவர் 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பாங்க, மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு. I paged him. I did not know whether Indian Airline or airport office will help us with that. And sure enough, he got the connection. He was put on the line. His name was announced and did it. So, போயிட்டு வந்து பின்ன அங்கே புது பெரியவாளுக்கும் தெரிஞ்சிருந்தது பெரியவாள் ஆப்ரேஷன் ஒத்துண்டு இருக்காரு. So maybe I think புது பெரியவாள் had called personally to give his blessings and his advice about எப்படி பண்ணுறது. அப்படியா? இப்போ டாக்டர் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, சாதாரணமாக இப்போ கூட யார் வந்தாலும், நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுனால தெரியும், யார் வந்தாலும் டாக்டர் பத்ரிநாத் தான் பார்க்கணும்னு சொல்லுவார். அது இட்ஸ் நோன் திங். அதுக்கப்புறம் அது அப்படியே நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்தது. பட் அந்த காலத்தில் நீங்கள் 33 இயர்ஸ், வெரி யங் மேன், நீங்கள் யூஎஸ்லேருந்து வந்திருக்கலாம், இருந்தால் கூட அந்த காலத்தில் வேறு யாராவது ரொம்ப ஓல்டு பீப்புள் இன் இந்தியா ரொம்ப சீனியர்னு இருந்திருப்பா இல்லையா? அவள் கொஞ்சம் ஃபேமஸாகவும் இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். அவளெல்லாம் நேச்சுரலி ஒரு பெரியவாளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா அப்படிப்பட்டவாளை தான் கூப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் திங்கிங் இருந்திருக்கும் இல்லையா எல்லாருக்கும். பின்ன எப்படி உங்களை செலக்ட் பண்ணா, ஒரு யங் மேனை எப்படி செலக்ட் பண்ணா தெரியல. ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். சொல்லுங்க. சரி, அப்புறமா பெரியவா. As a matter of fact, 17 நாங்கள் வாபஸ் வந்தோம். 2-3 வருஷம் ரொம்ப இட் வாஸ் குவைட் ஸ்ட்ரகிள். இது 72ல் இவர் ஒரு ட்ரிப்பு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார் ஃபார் த அகாடமி மீட்டிங். அப்போது வந்து ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆஃபர்ட் இம் எ ஜாப் இன் டெக்ஸஸ். வந்து ஆல்மோஸ்ட் போகிறதுக்கு ரெடியாக இருந்தது. இமிக்ரேஷன் எடுத்துன்னு தான் போகணுன்னுட்டு, ஏன்னா அங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை பண்ணுறதுக்குன்னுட்டு. May 15th, 73 எவ்ரிதிங் வாஸ் ரெடி. அன்றைக்கி தான் வந்து கான்சுலேட்டு போய் நாங்கள் இது விசா இமிக்ரேஷனுக்கு
பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி எடுக்கணும் க்ரீன் கார்டுக்கு. என்னப்போ காலையில் 4 மணிக்கு என்னை எழுப்பிட்டு இமிக்ரேஷன் எப்போ ஒன்றாலும் வரும், நம்ம போகிறது வேண்டாம்னாரு. வா அந்த போகிறது வேண்டாம். நானும் சரி ஒரு நிமிஷம் டாக்டர் ஏன் சொன்னேன் இப்படி? இல்லையா வசதி சொன்னாட்டே அந்த மாதிரி வந்து 1970 திரும்பி வந்தோம். ஒரு 72 வாக்கில் திரும்பி போய் பார்த்துடலாம் இப்படி இருக்க சுச்சுவேஷன், நம்மளுக்கு ஒத்து வருமா, நம்மளுக்கு பிடிச்சிருக்குமா, இந்த மாதத்துக்கு நம்மளுக்கு மன வைத்தியம் கிடைக்குமா போயிருந்தேன். Most of the people had not yet decided whether they want to stay in America or they want to come back to India. Just doing some work or other, whatever was given to them. So I felt that there is no true love. For? Love is not necessarily இல்லை புரியுறது. ஏதோ சீக்கிரசி ஏதோ வாழ்க்கை எங்கே அப்படி ஃபீல் பண்ணி அமெரிக்காவில் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஸோ I didn't feel comfortable and I thought that I would not be happy mentally if I had stayed back in America. So I just came and told her that let's not go. ஸோ அது ஒன்றும் இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஒன்றுமே நடக்கல. Something happened in your mind, you thought நாங்கள் வரதுக்கு முன்னாடி we could have gone to Canada. எங்கோ வந்து நியர்லி நார்த் போலுக்கு வந்து வேல்யூ கிடச்சிருந்தது. பட் தேட் அப்பர் அன்றைக்கி அவங்க போவேன்னு சொன்னேன். நான் ஆல்சோ சரின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி நான் திரும்பி இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டேன். ஃபேண்டாஸ்டிக். அப்சல்யூட்லி இது. அப்புறம் தான் வந்து இவர் ஹெச்எம் ஹாஸ்பிட்டல்னா இங்கே ஷிஃப்ட் ஆனார். நடுவில் வந்து ஸோ விஜயா ஹாஸ்பிட்டல் விஹெச்எஸ் போயின்னு வந்துன்னு இருந்தார். வக்கீல் மணி ஐயர் அடிக்கடி கழிச்சுன்னு போவார். அண்ட் வென் பெரியவாள் கேவ் த டேட் அண்ட் பெரியவாள் பார்த்து பின்ன தட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட் அட்லீஸ்ட் ஃபார் மீ. ஐ யூஸ் டு ஃபீல் எங்கள் ரிலேஷன்ஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஏதாவது இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் எடுத்துன்னு வருவார். பார்த்தியா நம்ம கூட போயிருந்தாலே இஃப் ஏன்னா இமிக்ரேஷன் வாஸ் இன் அவர் ஹேண்ட் ப்ராக்டிக்கலி இருக்கலாம்னுட்டு. So the very thing is about not taking immigration was decided by himself and with advice from his eldest brother also. Because he always said that, Badri, I don't think you have tried enough. He had great regard for Perival. I don't know how many times he had a darshan before that, or maybe he had heard about him. நீங்க வாசுனாவை சொல்றீங்களா? வாசுனா பத்தி சொல்றேன். கிளாஸ். So இல்ல many people என்ன சொல்றாங்கனாலே பெரியவாள் சொல்லி இந்த மகாஸ்வாமி சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சது இல்ல. That's not the thing. அது புது பிரிவா இது பண்ணி புது பெரியவாள் inspired. That's that information. ஆஸ்திக சமாஜத்துல குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கும்போது பெரியவா சொன்னது. ஸோ கம்மிங் பேக் டாக்டர், ஸோ இப்போ சர்ஜரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா நீங்கள் சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பேன். பட் மை கொஸ்டின் இஸ் பிகாஸ் ஐ நோ தி பேக்ரவுண்ட், எப்படி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இல்லாமல் அவர் இருக்கிற இடத்துல சர்ஜரி பண்ணுறதுக்கு தட்டு அந்த ஃப்ரெஷ் 33 years ஆஃப் யங் பிளட் ஒத்துண்டுது? பிகாஸ் யூ ஆர் நோன் ஃபார் யுவர் வெரி ஸ்டபர்ன் இது டிசிப்ளின் அண்ட் எவ்ரி திங். சொல்லுங்க எப்படி நீங்க வந்தீங்க? Actually we wanted to create a hospital, a very small operation theater with all the accessories. And பெரிய வீட்டில் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் எங்கே பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஓ, அவர் சொன்ன பிறகு அந்த இடத்துக்கு போய் பார்த்து எல்லாத்தையும் மாற்றிட்டு எல்லாம் மாற்றி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் people were ready to build an operation theater, one room with the இப்போ பெரியவா வந்து சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தை சொன்னா இல்லையா, நீங்க போய் பார்த்தே இல்லை? வரதராஜ சுவாமி கோயில் சந்நிதி, அந்த கோயில். நீங்க அந்த இடத்த பார்த்தோன்னே யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் பிளேஸ்? அமைப்பு really gave me a good flow. பேஷண்ட்ஸ் போகிறதுக்கு வர்றதுக்கு, அசிஸ்டன்ட் வரத்துக்கு போகிறதுக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் போகிறதுக்கு, அப்புறம் ஆப்ரேட் ஸ்டீவ் பண்ணால் எந்த ரூம் இருக்கலான்ற அந்த ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக தான் இருந்தது. ஓ, சரி வேணும். ஸோ ஆல்ரெடி வெல் பில்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி ஓரளவுக்கு இருந்தது. இல்லை, பழைய அந்த கல்யாண மண்டபம் எல்லாம் ஒரு சைடு வரண்டா இருக்கும், ஒரு சைடு ரூம்ஸ் இருக்கும். ஸோ ஆன்டி ரூம், ஆப்ரேஷன் ரூம் மாதிரி ஈஸியாக குட் கன்வெர்ட். ஸோ அது மாதிரி இருந்தது, அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி தென் யூ டிட் தி சர்ஜரி இல்லையா? அதே டைமில் மேஜர் ஜெனரல் ஆச்சார் வந்திருந்தார்.
Badri's niece's husband. He was professor of preventive medicine at AFMC. அவர் வந்தப்போ அவரே அழைச்சிட்டு போய் ஃபியூமிகேட் எப்படி பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு plywood எல்லாம் கவர் பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டர் வாஸ் மேட் இன்டு ரியலி பக்கா திங். ஃபர்ஸ்ட் கிளாஸ். எஸ். சொல்லுங்க சார். க்ளீன் பண்ணுறதுலாம் ஹாஸ்பிட்டல் பீச்சஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. So they played a very important crucial role in ensuring that a good atmosphere was created. And essentially the operation பண்ணது வந்து 3 days after the audio, isn't it? Before Deepavali. அவங்க பெரியவாளே டேட் சூஸ் பண்ணது. பெரியவாள் அப்புறம் வாஞ்சினா தையர். அவெல்லாம் சொல்லி பண்ணிருக்காங்க. Happened to be தன்வந்திரி ஜெயந்தி. தன்வந்திரி ஜெயந்தி டே. ஸோ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணல யார் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணா கூட இருந்துட்டு? இல்லை இது தி ஆஸ்மி உள்ள தன்வந்திரி கோயில் இருக்கு, அர்ச்சனை பண்ணிட்டு வந்து அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னால கோயில் தன்வந்திரி டெம்பிள் வந்து ரொம்ப பார்த்ததே இல்லை. இருக்கும் வரதராஜ சுவாமி டெம்பிள். ஃபைன். அதே மாதிரி அந்த டைம்ல நோபடி வாஸ் சப்போஸ் டு பி nobody should know ன்ற மாதிரி சொல்லியிருந்தா மட்டத்தில். ரொம்ப வந்து இது ப்ராபகண்டா பண்ண வேண்டாம் தான் சொல்லியிருந்தா. சம்பவம் ஆர்வி அங்கே வந்திருந்தார். ஆர்வி மாமியும் 2 பேரும் வந்திருந்தா. அப்புறம் நான் ஏதோ ஒரு பொருள் எடுத்துன்னு போகிறதுக்குன்னு ஒரு வழி வந்தப்போ எம்எஸ் அம்மாவும் மாமா வந்திருந்தா. அப்புறம் வந்து they came to know that பெரியவாள் is around there ன்னுட்டு அப்போ சொன்னேன் உள்ளே தியேட்டர் உள்ளே அழைச்சின்னு போயிருக்காங்க. ஸோ she knew that தர்ஷன் ஆகாது. நீங்க தியேட்டருக்குள்ள இருந்தீங்களா? இல்ல நீங்க வெளியில இருந்து. I really didn't want, I never asked for it also. Just I am asking. Assistant sister Anandi was there from VHS. Okay. So sister Anandi வந்து அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தா. நானே அம்மாக்கு சொன்னேன். அப்படியே நான் கோவில் போயிட்டு வரேன்னா. நான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. I am sure she must have prayed very hard. ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி பெரியவா ஏதாவது சொன்னால உங்கள்ட்ட? யாசி கான்வர்சேஷன் இல்ல. சரி. ஆனா he had a tremendous amount of love and affection for me. This can't describe it. But he had mentioned ready conductor வந்திருக்காருன்னு we used to tell that don't disturb him ன்னாலே கேட்க மாட்டாங்க. பெரியவாளும் வந்து very happily he would give the darshan. ஆபரேஷன் ஆன அப்புறமா ஒரு இன்சிடென்ட் நடந்தது டாக்டர், அது நீங்க சொல்லிருக்கீங்க, வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க. that I want to hear. He had mentioned to me abba the way பெரியவாள் ask questions, I mean clarification about the surgery and things like that. That was amazing. Exactly what உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏதாவது? It will be short question, but every word was important and every word had good direct question to a particular point. So I even when he told me about his symptoms, like it is description in the textbooks, medical textbooks. So அவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் எனக்கு காட்டிருக்காங்க. நிறைய வந்து லோக்கல் அனஸ்தீசியா தான் படித்தேன்னு சொல்லிட்டு லோக்கல் அனஸ்தீசியா தான் ஆப்ரேட் பண்ணணும். லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து அந்த கேட்ராக்ட் வாஸ் ரிமூவ்ட். he himself had given the anesthesia. இது என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா பெரியவா? காவி வஸ்திரம். புரியல. காவிதான். ஓ காவி வஸ்திரத்தையே போட்டுட்டு இருந்தா. சரி ஃபைன். ஓகே. அப்புறம் ஆஃப்டர் சர்ஜரி all the instruments equipments were taken from Vijaya Hospital. Okay. In the container all sterile things. Vijaya Hospital and VHS. Very small portion maybe from VHS. With permission of course. Okay. Sorry doctor. The one portion is important in the life of Mahaperiyava and also yours. Periyavaloda surgery ஆச்சு. And you were the most fortunate doctor to do the surgery. Right. After the surgery கிரகணம் வந்தது அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் பற்றி நீங்கள் நிறையா சொல்லியிருக்கேன். லெட் மீ ஹியர். சொல்லுங்கள் என்னாச்சு அது? இல்லை ஆப்ரேஷன் ஆன பிறகு அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு வசதியான இடம் இருந்தது. அந்த வரதராஜசுவாமி கோயில் கிளியா மண்டபத்தில், அந்த கல்யாண மண்டபத்தில். நான் காலையில் யூஸ்வலாக போய் பார்த்துட்டு வரேன். ப்ரீவியஸ் டேஸ் டெஸ்ட்டுங்கெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி அதெல்லாம் போட்டு வரேன். ஒரு தடவை போக முடிஞ்சது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை போக முடிஞ்சது. நான் ஒரு 3 weeks 3.5 weeks கண்டினியூஸாக போயிட்டு இருந்தேன். டெய்லி நீங்கள் மெட்ராஸ்லேருந்து காஞ்சிபுரம் போவேல்?
அது இல்லையா? if I can interrupt, வக்கீல் மணி ஐயர் வீட்லன்னா அவரு வண்டி ஆறுமுகம் எடுத்துன்னு வருவாரு. பத்மநாபன் அப்பா நம்ம வீட்டுக்கு. He would come by about 3:45, 4 at the most. Early morning 4 o'clock. Early morning 4 o'clock. So நாங்களும் ரெடி ஆயிடுவோம். And 4 o'clock கிளம்பினாலே exactly by 5:10 we were at the அந்த கல்யாண மண்டபம். சரி. ட்ரெஸ்ஸிங் பண்ணி பெரியவா உத்தரவு கொடுக்குற வரைக்கும் அங்கதான் இருந்து கிளம்பி வந்தால he would get down at Vijay Hospital and start his work. அப்புறம் till 11 o'clock at night. Till night 11 o'clock. அதுக்கப்புறம் மறுபடியும் morning 4 o'clock he starts. That it went on for 3.5 weeks. 2 months. 2 months. 2 months. Wow. After removal of the hospital, actually, we were not going every day in the morning. Maybe twice a week or something we were going. அப்படியா? But 1.5 6 weeks போயிருக்கே இல்லையா? But we took so many people with us. Okay. So many people had darshan. That is doctor's nature. Yeah, not only that, no, Perival also permitted. Yeah. That's right. The அவருக்கு எது கிடைச்சாலும் அது எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லையா? அதுதான் that is his. அப்போ சொல்லுங்க டாக்டர் என்னாச்சு? நான் வந்து அவரோட பார்க்கறதுக்காக standing in the street. So I felt really very humbled. See such big people coming to have darshan and standing outside when I had the privilege of going inside and out anytime I wanted. சொல்லுங்க. ஒன் ஆஃப் தி விசிட்ஸ் போது தான் அந்த கிரகணம் வந்தது. பெரியவா வந்து ரொம்ப வேலை பண்ணார், டீப்பாக வேலை பண்ணார், ஒரு நாளே பேசாமல் இருந்தார். அப்புறம் உனக்கு தெரியுமோ தெரியாதோ இந்த மாதிரி வந்து இன்னைக்கு ராத்திரி கிரகணம் இருக்குது, அதனால் நான் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தலைக்கு நோக்கிட்டு தண்ணி போடணும், குளிக்கணும். என் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், நீ மாதிரி நான் வந்து நீ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறியோ அதை உன்னோட மாதம் அப்படியே ஃபாலோ பண்ணணும் சொல்கிறது. நீ எப்படி எங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கும், உங்கள் டாக்டருக்கும் வைத்திய தர்மம்னு ஒன்று இருக்கு, நீ அதுதான் எனக்கு சொல்லிருக்கு, நீ வைத்திய தர்மம் தான் சொல்லிருக்கு. நீ அது தலைக்கு தண்ணி போட்டு குடித்தா இன்ஃபெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு நீ சொல்லியிருந்த, நீ அதுக்காக தான் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். இந்த கண்ணை போயிடுச்சுன்னா அதில் ஒன்றும் மாதம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இந்த கண்ணை இருந்தே ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த கண்ணு கூட இல்லாமல் இருக்கலாம், நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் நான். ஆனால் ஊர் ஜனங்கள்லாம் பேசிப்பா இந்த மாதிரி வந்து இந்த பத்ரிநாத் தான் ஒரு கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அந்த கண்ணும் போயிடுது அப்படின்னு சொல்லுவாள். அந்த அபகீர்த்தி ஒன்றும் வரக்கூடாது, நீ இன்னும் ரொம்ப சின்ன வயசு ரொம்ப சின்ன வயசு ஒரு பட்டிங் டாக்டர் அப்படி சொன்னாரு. மண்ணு வாஞ்சினா தையர்கிட்ட கேட்டாரா, சொன்னாரா, ஏன் வந்து நீங்க சொல்லல வந்து கிரகணம் வருது, நானே பார்த்துருக்கலான்ட்டு. அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா ஸ்நானம் பண்ணலேன்னால நான் வந்து மந்திரஸ்தானம் பண்ணிக்கிறேன்னா அது கணக்குள்ள தண்ணியில் போகாது. ஸோ உனக்கு பர்டிகுலர்லி ரிலீஸ் உனக்கு பேர் கிட்ட போயிடும், எனக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னா. அதனால நான் வந்து தலைக்கு குளிக்காம இருக்கேன். மாற்றணும் குளிக்காம இருந்தால் துணி வந்து நல்லா மந்திர ஸ்நானமாக பண்ணிட்டு தண்ணியில் போட்டு அப்புறம் தலை. It was a Chandragranam and surgery was 3 days before Deepavali Amavasya. So it must have been the 18th day after the surgery. டாக்டர் நீங்கள் சங்கரன் எதிராளியான்னு பேர் வச்சிருக்கேன். இஸ் there any connection with that name to Periva's connection? No, I would say there's no connection between Periva and Periva's name. Physically, no connection. You've probably heard of Mr. V.D. Swami, yeah? ஆமாம். So, நான் முதல்ல வந்து ஸ்ரீ சங்கரா தான் போட்டிருந்தேன். ஏன் சங்கரா பேர் வந்தது கேட்குறேன். ஏன்னா பேசிக்கலி நீங்கள் வந்து பை ட்ரெடிஷன் மாதுவர், உங்களுக்கு வந்த ஒய்ஃப் வந்து பை ட்ரெடிஷன் ஹெப்பார் ஐயங்கார். அப்படி இருக்கும்போது சங்கரா எங்கே வந்தது? Being intensively close, having worked so hard for having worked hard for them, having worked, looked after when they get him. மனசுக்குள்ளே ஒரு சேஞ்ச் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு நோ. Better
பட் உங்களை அறியாமல் உங்களை உள்ளுக்குள்ளே ஓடி இருக்கலாம் இல்லையா? தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு நோ. எக்ஸாக்ட்லி. அப்புறம் அந்த ஆலயம் கூட நேத்ராலய ஹாஸ்பிட்டல், ஐ ஹாஸ்பிட்டலுங்கிறது ரொம்ப காமன் நேம். இப்போ நேத்ராலயங்கிறது ஒரு பிராண்ட் ஆகிடுது. யார் வந்து மூக்குக்கு ஆரம்பிச்சாட்டும் மூக்காலயான்னு ஆரம்பிச்சுட்றா. இப்போல்லாம் எல்லாருக்குமே இந்த ஐடென்டிஃபைடு வித் நேத்ராலயா, ஹிருதயாலயா, எல்லா ஆலயாங்கிறது. எப்படி உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்னு வைக்காமல் நேத்திரம் ஆலயம் அப்படிங்கிறது காயின் ஆச்சு? I always like to do something different. Okay. From the usual one. Okay. So, not that I'm a very avid learner or anything like that. But I think once again, this is just a very good thought which came into my mind without myself knowing to depth the significance. டாக்டர் நீங்கள் வந்து one more thing that just before we started that we had been to Hagri. அது தட் ஐ வாண்டட் டு நோ. பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் ஹாஸ்பிட்டல் புதுப்பிரிவா சொல்லி நீங்கள் வந்து இந்த இன்ஸ்பைரேஷனில் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சேல். பட் இஸ் தெர் எனி ரோல் ஆஃப் Mahaperiyava, வெதர் யூ வென்ட் டு Mahaperiyava, informed him about your willingness to start an hospital? He was sitting very near behind in front of a pillar, but the sort of that stone was very small. He was a small built person. So அங்கே உட்காந்துருந்தேன். நாங்கள் போய் பத்தி சொன்னார் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம். அப்போ பணம் வராது பரவாயில்லையான்னு கேட்டார். நினைவு இருக்கா? பணம் வராது பரவாயில்லையான்னு கேட்டாரா? பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டாரா? Voice was very small and almost unheard, but he sort of did also signs to want to convey that if you do not get much money, is it okay with you? We don't make much money, we don't get much income, we have got everything. அவர் பணம் வராதுன்னு சொன்னது உங்களுக்கு பர்சனலுக்கு சொன்னாரா, ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஜென்ரலாக சொன்னாரா? தெரியல. I would say it's a general statement. ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபைன். ஓகே, அதுக்கப்புறம் பெரியவா என்ன பிளஸ் பண்ணாரா? ஆக்சுவலாக லாஸ்ட் ஆரம்பின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்லவே இல்லை. ஆரம்பிக்க போகிறோம் போய் நாங்கள் அவர்கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கும்போது பேப்பர்ஸ்லாம் அந்த ஸ்டாம்ப் பேப்பர்லாம் கொடுக்கும்போது நல்லா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணல, நல்லா க்ஷேமமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண கொடுத்தாங்க. ஃபைன். ஆரம்பிக்காதே சொல்லலை, ஆரம்பியும் சொல்லலை. ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கு பிளஸ் பண்ணேன். பரிபூர்ணமாக பண்ணினேன், பரிபூர்ணமாக இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து சத்தாராவில் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கீங்களோ? என்ன விசேஷம் உண்டா அந்த தரிசனத்தில்? எனக்கு வியாச பூஜை. Vyasa Puja was in Pandharpur. No, I think. Yes, you had gone alone to Satara. Yes, and for some reason I couldn't join you. Okay. What I remember, what you told me, that பெரியவாள் ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிற இடத்துல ஒரு ஷேடோ இருந்தது. அந்த ஷேடோ பார்த்து பாரு இது உச்சி பிள்ளையார் கோவில் மாதிரி இருக்குன்னு சொன்னது. It happened in Balaja or something. No, it happened in Satara. I was not there with you. ஸோ சத்தாராவில் நீங்கள் தரிசனம் பண்ணியிருக்கேள், பண்டர்பூரில் தரிசனம் பண்ணியிருக்கேள். பண்டர்பூரில் வியாச பூஜை அன்றைக்கே பண்ணேன். அதே ஒரு கால் நின்று பூனாக்கு போனப்போ I just told my sister and sister's husband அர்ஜுன் போகிறலான்னுட்டு, பிகாஸ் இட்ஸ் a good 5 hours drive இருக்குது. அது எனக்கு தெரியல, ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தா போல் எனக்கு நினைம்பிருக்கு அந்த கோவில். அண்ட் ஸோ அவரும் அர்ஜுன் போனார் அங்கே பூஜை நடந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பட் நெவர் யூ ஹவ் ஹேட் எனி டிஸ்கஷன் வித் பெரியவா இல்லையா? நீங்கள் அது பண்ணினதே கிடையாது. தட் யூ ஹவ் டாக். பெரியவாள்கிட்ட போவேல் நீங்கள் நின்றுருப்பேல், பெரியவா ஏதாவது 1-2 வார்த்தை சொல்லுவார். தட் வாஸ் த்ரூ அவுட் தி லைஃப். மற்றவெல்லாம் பார்த்து பேசிட்டு அது இப்படி ஜனங்கள்லாம் சந்தோஷமாக திரும்பி போராட்டத்தை பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். நீங்கள் ஏதாவது இன்சிடென்ட் உங்கள் மனசில் ரொம்ப ஆப்ரேஷன் ஆகி 2 மாதம் அனுப்பின கிளாஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. அந்த கண்ணாடி போட்டுன்னப்போ நான் ஒளியில் தான் நின்று. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹி சா மீ. அப்படியே அது ஒன்று. அப்புறம் போயிட்டு வரோம்னு சொன்னப்போ நீங்கள் 2 மாதமாக
என் 2 மாசம் குழந்தை மாதிரி பார்த்தேன். அப்படின்னு சொன்னால வா. Yeah, I have to be with him to tell him. கிரேட் பெரிய விஷயம். பெரியவா வந்து அந்த விஷன் கண்ணாடி போட்ட அப்புறமா ரொம்ப நன்னா இருக்குது அப்படிங்கிறத பற்றி எதாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால? இல்லை, ஒன்றும் எக்ஸ்ப்ரெஸ். பட் யூ குட் ஃபீல் தட் தி விஷன் வாஸ் வெரி குட். Yes, with classes we were able to do that, and I have had a wonderful mental picture even today. I can see it. அது வந்து தேனை பக்கத்தில் கிணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன குடிசை போட்டு அதில் இருந்தார் இல்லையா? ஆமாம் ஆமாம். It was about 11 o'clock in the night. I visited him, and I saw from a distance. Of course, we were not allowed to go there on the other side. பெரிய வந்து லாந்தர் வச்சுட்டு புஸ்தகம் ஆச்சுட்டு கண்ணாடி போட்டு ஆஃப்டர் தி சர்ஜரி. அந்த காட்சி மறவே மறக்க மாட்டேன். ரைட். இன்னொன்று என்னென்னா, அவர் வந்து படிக்கிற கண்ணாடி ஒன்றும் தூரம் வர கண்ணாடி 2 கண்ணாடி கொடுத்துருக்கோம். அவர் தூரம் வர கண்ணாடி வந்து மூக்கு முறை நீங்கள் போட்டு அதிலே படிக்க முடியும். அப்படியா? ஓஹோ. I'm amazed how you are able to read so well. Just his focal length. நீங்கள் நிறைய பேர் ஐஷன் பேர்கள் டாக்டர். கண்ணாடி தூக்கி போட்டுடுவா. Once அதுவும் கிரகணத்து அன்னைக்கு, I think that was the சூரிய கிரகணம். அது you wouldn't believe that பெரியவாள் ஒரு பக்கத்தில் நான் வந்தார், புது பெரியவாள் ஒரு பக்கத்தில் நான் வந்தார், பால பெரியவாள் ஒரு பக்கத்தில் pond மாதிரி. And then they went in the pond or whatever that water இது, and then கண்ணாடி இப்படி that is something, you know. So you had the privilege of seeing all the 3 Perivas at a time. Great. நீங்கள் நிறைய பேர் ஐஷன் பேர்கள் டாக்டர் பெரியவாள்கிட்ட. அதில் I think Dr. Bhaskaran is one of the persons whom you have taken, and he was the person who was with Mahaperiyava the last day. Am I right? லாஸ்ட் டே 8th அன்னைக்கு கடைசி நாள் அன்னைக்கு கூட டாக்டர் பாஸ்கரன் வந்து பெரியவா கூட இருந்திருக்கார். ஸோ அது தெரியும், நீங்கள் ஹைதராபாத்தில் இருந்து. தி திங் இஸ், நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஐஷன் போன ஒரு அசோசியேஷன் இட் ஹஸ் லாஸ்டட் டில் தி பெரியவாஸ் சித்தி டே இல்லையா? But I think his மதர் சைட்லலாம் பெரியவாளோட டிவோட்டிஸ். அவள் 9 வீட்டு பையன்னு சொல்லுவா, 7 பிள்ளை பாட்டியா ஏதோ சொல்லுவா, அது தெரியும். பட் ஹிஸ் இன்ட்ரோடக்ஷன் டு மகாபரிவா வாஸ் த்ரூ யூ. ஃபேண்டாஸ்டிக். டாக்டர் சுரேந்திரன் ஐஷன் பேர்கள் ஒரு தடவை ரிஃப்ராக்ஷன் பண்ணார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வேறு யாராவது டாக்டர்ஸ் ஐஷன் பேர்களா பெரியவாளை எக்ஸாம் பண்ணுறதுக்கு? நிறைய பேர் ஐஷன் பேர்கள். Even from Nimans you have taken, then CAT scan. Have you seen that video? எனக்கு இந்த ஒரு ஸ்டோரி வேணும் டாக்டர். எனக்கு டாக்டர் ரிசூட்டி, பெனடிக்ட் ரிசூட்டி, BENECDI in Italian. He's a consultant or a teacher. Okay. In Brooklyn INDM hospital. He visited with his wife. She is a Spanish lady. Okay. அதுக்கப்புறம் டாக்டர் ரிமெம்பர் தட். No, but interesting that you know he wanted to know when he asked for the blessings, he said let him bless my hands to do the surgery. Okay. Our Rizzuti சொல்லியிருந்தாரு. Okay. Italian doctor. Okay. ஒரு அஞ்ஞானம்ன்றது என்னன்றது தான் தெரிஞ்சது. ஒரு மகாத்மா பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு வந்து ஒரு நல்ல அறிவு கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், எனக்கு அறிவு கொடுக்கும், ஞானம் கொடுக்கும், அண்ட் இந்த வாழ்க்கையிலேருந்து நான் வந்து முக்தி அடையணும் அப்படிங்கிறப்பா நினச்சேன். எதிர்பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த 2 கை காமிச்சிட்டு இது 2 ஆப்ரேஷன் பண்ணுறது இது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது நான் இப்போ என்ன நினைக்கிறேன் டாக்டர், யாரெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காவளோ பெரியவா கூட, தட் இட் செல்ஃப் இஸ் a great blessing. அதுவே பெரிய blessing.
அவள் என்ன அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு எனக்கு நான் இருக்கும்போது சில பேர் கேட்டிருக்கா, எனக்கு மெட்ராஸில் வீடே கிடைக்க மாட்டேங்கிறது, எனக்கு ஒரு நல்ல வாடகை வீடு கிடைக்கணும்னு கேட்டிருக்கா பெரியவாள்கிட்ட. நான் பார்த்துருக்கேன். எனக்கு பரமேஸ்வரன்ட்ட போய் கேட்கும்போது எனக்கு பெரிய பங்களா எனக்கு சொந்தமாக வேணும்னு கூட கேட்கணும்னு தோண மாட்டேங்கிறது. அவளுடைய லெவலில் ஒரு வாடகை வீடு. ஆனால் வாட் எவர் இட் இஸ், பெரியவாவோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கா, அதுவே பெரிய விஷயம். டாக்டர், பெரியவாளுக்கு கடைசியில் உடம்பு சரியாகாமல் இருக்கும்பொழுது அந்த ஸ்கேன் மிஷின் வரவழைச்சல் நீங்கள் யூ பிளேட் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதில் நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து இங்கே அட்மிட் ஆகியிருந்தார். என்னை வந்து நீங்கள் அவரை போய் பார்க்க சொன்னேன். நான் அவரை போய் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஹி டோல் மீ அ லாங் ஸ்டோரி, ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரி. அது ரொம்ப அமேசிங். அது ஒரு ஆர்டினரி மேனை வச்சுட்டு எப்படி ஒரு எக்ஸ்ட்ரானரி திங் ஹேப்பன்ட் அப்படிங்கிறது அவர் எனக்கு சொன்னார். யூ ரிமெம்பர் எனி திங் டாக்டர் அபவுட் தட்? Yeah, as a matter of fact, if you would like to, I can make a tape, copy of the tape, which this gentleman had spoken, recorded. இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். தட் ஐ கேன் இன்க்ளூட் தட். அது அழகாக பண்ணிக்கலாம். நான் அவரை வந்து இந்த மார்ஷல் ரோடில் அவரை வந்து ஹி கேம் ஃபார் சம்படிஸ் சர்ஜரி, ஹி வாஸ் தி அட்டண்டன்ட். நீங்கள் நான் ஸ்பெசிஃபிக்காக போய் அவரை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்க சொன்னேன். ஐ ஹவ் ஃபர்காட்டன் ஹிஸ் நேம். அவர் தான் ரெஸ்பான்சிபிள். ஹி வாஸ் இன் யூஎஸ். நீங்கள் அவரை கூப்பிட்டேல் ஃபோனில். கரெக்ட், பிரகாஷ் இல்லையா? தெலுங்கர், ஒரு தெலுங்கு. கரெக்ட், அவர் தான் சொன்னார். எல்லாரையும் விட்டுட்டு டாக்டர் ஏன் என்ன கூப்பிட்டாருன்னு தெரியல. பட் அந்த நேரத்தில் இந்த கல்ஃப் வார் இருந்தது. he was able to contact the Pentagon chief. he was able to get the permission. the mission was transported here. சொல்லியிருக்காரா? So I love to have that. I love to have that tape. That's very impressive. Fantastic. ரொம்ப சந்தோஷம். வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லை டாக்டர்? சொல்லுங்க உங்களுடைய ஃபீலிங் அபவுட் பெரியவா. ஏன்னா 40 years ஆயிருக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணதுக்கும் இப்போதைக்கும். இல்லை, ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் செஷன் விச் வி ஹேட். நான் வந்து சரஸ்வதி சங்கர்னு சொல்லிட்டு சோஷியல் ஒர்க்கர். ஆமாம், சரஸ்வதி சங்கர் எய்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாலே அந்த அம்மா தானே டாக்டர்? And when we did not get any eyes for our corneal transplantation, அந்த சமயத்தில் ஒரு வருஷத்துக்கு 2-3 தான் கிடைக்கும், அதுக்காக கிடைக்காது. I requested her to find out as to why there is no awakening among the people. And in the campaign which we want to launch, that is education of the public, what are the points which we should highlight? What are the misgivings people have, which we need to wipe off, remove it? Then she came with a suggestion that in case a Hindu religious leader would talk about adorations and tell the people that they're doing a good job by donating, it will be very helpful. We'll be able to impress the people concerned children of that. நான் சொன்னேன், வருவான், நான் அழைச்சும் போகிறேன், ஆனால் உனக்கு இன்டர்வியூ கிடைக்குமான்றது ரொம்ப சந்தேகம். அதாவது இந்த கேள்வி தான் பதில் சொல்லுவான்னு சொல்கிறது எனக்கு தெரியாது. பட் கூட வா, போய் பார்த்துட்டு வரலாம். பட் Priya was extremely nice. He made us sit down in front of him and asked us to ask one question after the other. And he said that எங்களை மாதிரி சன்னியாசியில் இருந்தால் நாங்கள் இறந்த பிறகு 4 பாகமாக வெட்டி 4 தேசத்துக்கு போடுறது எழுதிட்டு எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த கட்டணம் கண்டிப்பாக கொடுத்துருவா. ஆனால் சாதாரணமாக இந்து மதத்தில் சின்னவர்கள் வந்து கண்ணை எடுக்கிறதுன்றது சரியில்லை. குட் ஆக்ட். அண்ட் அதெல்லாம் என்ன கேட்டுன்னா ஐடென்டிஃபை நான் சம்மதம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஜனங்களாம் சம்மதம் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கிளியராக சொல்லிட்டு இன்னும் மிக்சிங் அந்த வேர்ட், மின்சிங் அந்த வேர்ட், அது பரவாயில்ல. அது பட் நாங்கள் விடா பண்ணிட்டு இருந்தோம். ஜெயந்த சத்தியம் வந்து அந்த ஞாபகத்தில் இது எஸ் சாஸ்திர பிரகாரம் பார்த்தா கண்ணை கொடுக்குறது தப்பு. ஆனால் ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இன் லைஃப் இப்படி இருக்கணும்னா கொடுக்குறது நல்லது அப்படி சொன்னேன். ஸோ இதில் I can see one thing, doctor. You are so transparent, honesty that you have accepted, though an ophthalmologist and builder of this institution, பெரியவா இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறத you have no hesitation to tell and record it. Great. It's a fact. Who mentioned about ராமாயணத்தில் ஐ திங்க் கைகை கேட்குறேன்ல, நான் கண்ணை கேட்குறேன். Am I asking for your eyes? Or some statement is there, I believe. Maybe Velukudi Nandiji, ராமாயணத்தில் நந்திஜி
donated a thigh bone. இன்னைக்கு வஜ்ராயுதம் வஜ்ராயுதம் போனை கொடுத்தார் சுவாமி லோகத்துக்காக. ஸோ சில ஆபத் தர்மங்கள் வருது. ஃபைன். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்கள் இது சொல்ல டாக்டர். த 40 years ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் தி ஆமாம் ஃபீலிங். சரி ஃபீலிங் ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். லாஸ்ட் டே ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் ஸோ கண்ணாடி கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து வர சொல்லி சிப்பந்திகளை வர சொல்லி ஒரு வேஷ்டி வசதி புடவை மோதிரம் எனக்கு கொடுத்து ஆனர்ட். வா நீங்கள் பேங்கில் வச்சுருந்தாங்க எங்கள் இந்த மோதிரம் தான் பெரியவா உங்களுக்கு கொடுத்தாளா டாக்டர்? ரைட். ஸோ உங்களுக்கு நவரத்ன மோதிரமே கொடுத்துட்டேன். தெரியுதா? அண்ணா தெரியுது ஃபர்ஸ்ட் கிளாஸில். ஒரு நிமிஷம். ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே ஃபோட்டோவா அவ்வளோ அந்த வருஷத்துக்கு கொடுத்த அந்த ஃபோட்டோவா அது? அந்த டப்பாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனால் உங்களுக்கு அப்போல்லாம் டாக்டர் பெரியவாள்கிட்ட வந்து பாதுகா கேட்கணும், அவரோட வஸ்திரம் கேட்கணுங்கிற அந்த மாதிரி தாட்டெல்லாம் வந்ததே கிடையாது. தெரியாது. அது இந்த நாள் வந்து புது பெரியவாள் கொடுத்தது, பட் நடுவில் இருக்கிறது மகாசுவாமி கொடுத்தது. ஓ, அந்த அம்பாள் இருக்கா? அம்பாள் தான். காஞ்சி காமாட்சி இது பின்பக்கம் எழுதியிருக்கு. ஓ, என்ன சொன்னா? தாராபுரம்னால. தாராபுரம் இஸ் டாக்டர்ஸ் நேட்டிவ் பிளேஸ். சங்கமேடு. எடுத்துட்டேன். I always wear for this lingam also given to the Tamil Saravanan by Periva. He went to Brazil and he got this patikam. And some Jaipur artisan made into 5 இது. Okay. So சாதாரணமா வந்து and then he offered it to Perival. அது பெரியவாள் தலை இப்படி பண்ணி நமஸ்காரம் அதுக்கு பண்ணி அதில் வந்து 2 அவர் சரவணன் கொடுத்தாரா. சரி. சாதாரணமா அவர் ஒன்றுமே வச்சுக்க மாட்டாரு, but he kept with him 3 of them I believe. And then Saravanan brought this in a silver cup. He did not know, but that happened to be Badri's birthday. Oh. You were there. No, I was there. Yeah, that's fine. So it was given to Chief. Water I cannot put in it because it leaks. வாட்டர் பண்ண பெரியவா யூஸ் பண்ணதை நம்ம வச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். பூஜையில வச்சிட்டு இருக்கேன். அப்படிதான் வைக்கணும். பூஜையில தான் வச்சிருக்கணும். சிவஸ்தானத்துல இருந்தா பெரியவா. இது after surgery. After surgery, much after, maybe about 3 months after surgery, கல்யாண மண்டபத்துல ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்தாரு. அது ஐ திங்க் த டே வந்து அந்த 3ஆம் பிறை பார்க்குறாரு. 80th பர்த்டே ஆஃப் பெரியவாள் அந்த டைம்ல இருக்கும். பை தட் டைம் அந்த சிவஸ்தானத்துல ஒரு மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருந்தா மாதிரி இருக்குல்ல அங்க ஜனங்களுக்கு உட்கார்றதுக்கு. அண்ட் there is a well there. And the well was covered with a தட்டி. இது. And suddenly I turned around and ரொம்ப பிரகாசமா வந்தது. பெரியவாள் அந்த வெல் மேல் நின்னுட்டு தரிசனம் கொடுத்தாரு. அப்படியே? எனக்கு இன்னும் கூட I feel something. பத்திரி சொல்றாரு, எனக்கு அப்படி ஒன்றும் தோணலையே என்னாரு. உங்களுக்கு தரிசனங்கள்ல உங்களுக்கு விஷன் கிடைச்சிருக்கு. அது மறக்கவே முடியாது எனக்கு. Fantastic. Anyhow, it's a blessed family, blessed couple. So many times, so many problems. எல்லாருக்கும் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பழைய பில்டிங் ரீமாடிஃபிகேஷன் வாஸ் ஹேப்பனிங் இல்லையா. so much problem with cement supply. We had 600 bags available. டாக்டர் அதுவும் சொன்னாரு, நான் என் வீடு வேறு நான் கட்டிருந்தேன், ஒரு பேக் கூட வீட்டுக்கு போகக்கூடாது. ஐ மேட் ஷூர் 3 மாதம் உனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நின்று போனாலும் பரவாயில்லை, பட் யூ டோன்ட் worry about இதுன்னு. So any family problem or professional problem, Periva is with you அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. Always.